you, Lord. Glory, Father. Thank you, Father. Hallelujah. Jesus, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. 235வது பாடல். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். பிரைஸ் காட். என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளக்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, கள்ளக்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேன் ஐயா, உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேன் ஐயா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்த
தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். சோதரன், இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பிள்ளைகள் சபை கூடி ஆராதிக்க முடியாமல் சங்கடத்திலே வாழும் இந்த தருணத்திலே உம்முடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்க எங்களுக்கு வாசல்களை திறந்துதான். அதற்கு தடைகளாய் இருக்கிற எல்லா கொரோனா வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடந்து போகும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை, பாடல், துதிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். வசனம் பேசுகிற தாசனை கர்த்தர் பலப்படுத்தி அவர் மூலமாய் மன்னாவை கர்த்தர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவீர். எங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திருவார் கிருபையா. கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் பாடி கர்த்தரை ஆராதனை செய்யலாம். Praise God. Hallelujah. Amen.
நேசக்கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் காத்து மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் காத்து மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிரப்புங்கப்பா 232வது பாடல், ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்திலே உள்ள 232வது பாடல். Praise God. Hallelujah. Praise God. Hallelujah. Jesus. Hallelujah. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க
பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. வாழ்வு தினமும் வாழணும், தாய்நாடு பாதம் திரும்பணும். தூய வாழ்வு தினமும் வாழணும், தாய்நாடு பாதம் திரும்பணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் மும்பலியில் நடக்கணும். ஓ பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் மும்பலியில் நடக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. பாவங்கள் சாபங்கள் நீக்கணும், பரிசுத்த வாழ்க்கை இன்பு வாழணும். பாவங்கள் சாபங்கள் நீக்கணும், பரிசுத்த வாழ்க்கை இன்பு வாழணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. Once again, நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. எங்கு சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஓ ஓ ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி சொல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி சொல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்
ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆமென். இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்த நாளில் உம்மை சித்தம் செய்யணுமே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நடத்தி செல்லும் ஐயா. நடத்தி செல்லும் ஐயா. நடத்தி செல்லும் ஐயா. நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, வழியில நடத்துங்கப்பா. ஆமென். கரங்களை தட்டி glory to God. Hallelujah. Jesus. Glory. Thank you, Lord. கொரோனா நோய் இந்த உலகத்தை விட்டு தேவன் அப்புறப்படுத்த வேண்டும். உலக நாடுகள் முழுவதும் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். உணவில்லாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவும் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மனைவி அவர்கள் ஜெபிக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தருடைய நாளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கென்று நீங்கள் ஏற்படுத்தினபடி நாளுக்கு நன்றி ஆண்டவரே. எஸ் ராஜா, இந்த நாளில் ஜீவன் சுகன் பலன் தந்து கர்த்தாவை ஆராதிக்கும்படியா அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின இறக்கத்துக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா நாங்கள் ஊழியக்காரராகிய நாங்களும் சபை மக்களும் இந்த ஆன்லைனில் ஜெபிக்கிறதான ஆராதிக்கிறதான இந்த நாளை நீர் எங்களுக்கு முன்குறித்தபடி நான் நமக்கு நன்றி. நீங்கள் அறியாமல் ஆண்டவரே ஒன்று நேரிடாது என்று அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களை நீங்கள் ஏற்கனவே முன்குறித்திருக்கிற உடைய சித்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா அப்பா உமக்கு விரோதமாக எழுந்து உடைய கரங்களின் கிரியைகளை தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா நீங்கள் சொல்ல ஆகும் கட்டளையிட்டால் நிற்கும். தேவனீர் பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். அதிகமாக ஜெபித்து உமக்காக காத்திருக்கிறதான உடைய ஜனத்தின் முகத்தை பார்த்து தேவனீர் பெரியதான விடுதலையை நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்கள் விடுதலை நாயகர். அப்பா அக்கினி சூளைக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி உலாவி திரிந்ததான அதே ஆவியானவர் இந்த நாட்களிலேயும் அப்பா அப்பா ஜனத்தின் மத்தியில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றும்படி நீர் எங்கள் மத்தியில் உலாவும்படி ஜெபிக்கிறான். அப்பா உடைய வல்லமுள்ள கரம் அப்பா நீட்டப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். ஓங்கிய புயோ எங்களுக்காக பலத்த கிரிகளை நடப்பிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சபையை நீங்கள் இந்த நாட்களில் உயிர்ப்பிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஒரு மாநிதி ஆலவா ஸ்ரகனவா எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா ஒரு தியானவா ஸ்ரகனவல பௌரியா அப்பா தண்டில் மேல் இருக்கிற விளக்கை போல உனக்காக இருந்து பிரகாசிக்கும்படியா ஒரு மாநிதி ஆலவா ஒரு திசனிங்க அனல் மூட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிற ஜெப ஆவியினால் நிரப்புங்கப்பா. இன்னும் பரிசுத்தத்தில் அவங்க வளரும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை கட்டி சேரும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலத்தாலடி கட்டி கர்த்தாவே இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள தேவையான கிருபைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்ப நாங்கள் திரும்பி உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே ஒன்று கூடுகிறதான நாளிலே பெரிய எழுப்புதலை நாங்கள் கண்டு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் பெரிய விடுதலை நாங்கள் உணரத்தக்கதாக பிள்ளைகள் இந்த நாட்களிலே நீங்கள் அக்கினி ஜுவாலையாய் மாற்றப்படி ஜெபிக்கிற தேவ ஆவியை அப்பா நாங்கள் வீடுகளுக்குள்ளே அனுப்புகிறோம். அப்பா பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் உருவாக்குங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக ராஜா நீங்க தீவிரமாய் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அழிந்து போகிற ஜனத்துக்காக அப்பா நாங்கள் அனுதினம் விடுகிற கண்ணீர் நிமித்தமும் பெருமூச்சுகளை நிமித்தமும் இது இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்திலே நியாயம் செய்யுங்கப்பா. சீக்கிரத்திலே இரவு பகலுமா உம்மை நோக்கி கூப்பிடுகிற உன்னை பிள்ளைகளுடைய விஷயத்துல சீக்கிரத்துல நியாயம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த நாட்களில் எழுந்தருளி கிரியை செய்யுங்க. விசேஷமா அப்பா எங்க தேசத்தை அந்த கோட்டைக்குள்ள வைக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா ரமானிதி ஆலவா சேகனே பல பௌரியா என் ஜனம் அழியக்கூடாதுப்பா. எங்களுடைய ஜனம் அழியக்கூடாது ஆண்டவரே. தேவரீர் இரக்கம் காட்டும்படியா ஜெபிக்கிறோம். ரமானிதி ஆலவா சேகனவா இந்த நோயின் கொடூரம் அப்பா சீக்கிரமாய் குறைந்து போகும்படியா தேவரீர் அனுக்கிரகம் செய்யுங்க. காணப்படாமல் போகும்படி அனுக்கிரகம் செய்யுங்க.
நாங்கள் வந்து இந்த வழிகளை நாங்கள் மறந்து போகத்தக்கதாக பெரியதொரு விடுதலை நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுகவீனத்தோடு அப்பா பலவீனத்தோடு தனித்து விடப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த வேளையில நாங்கள் சபையாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். ஓரமான தூராலமா செகனபா நீங்க சுகம் கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஒரு மரணத்தை காணக்கூடாதபடி அப்பா அப்படி கரை நீட்டப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஏற்கனவே அநேக பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்கினது போல ஓரமானதி ஆலமா செகனபா இந்த நாளில நாங்கள் ஜெபிக்கிற இந்த கர்த்தருடைய நாளில ஓரதி ஆலமா செகனபா சுகமாக்குகிற உம்முடைய வல்லமை ஓரமானதி ஆலமா பிள்ளைகளை குணமாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக தேவரீர் இறங்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சீக்கிரத்துல அப்பா எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உம்முடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய அடியானை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில செழிப்பாகும்படியா ஒரு அபான தூராலபா செகனபா உம்முடைய வார்த்தைக்காக எங்களுடைய ஆத்மா காத்திருக்கிறது. தேவரீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Praise God. Hallelujah. Thank you, Lord. சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் அதிலே 23வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே என்னை ஆராய்ந்து தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் ஆராதனை ஆசீர்வதித்து பரலோக தேவனுடைய கரத்திலே பொற்பாதத்திலே இந்த வசனத்தை சமர்ப்பிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு விட்டு போதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவன் நம்முடைய இருதயத்தை அறியக்கூடியவராக இருக்கிறார். தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நன்றாய் அறியக்கூடியவராக இருக்கிறார். இருதயமானது அவயவங்களில் சிறியதாய் இருப்பினும் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று வேதம் கேட்கிறது. என்னுடைய இருதயத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது, உங்களுடைய இருதயத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய இருதயத்தை தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் அரசன் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட போது இரண்டாவது ராஜாவாக ஈசாயின் குடும்பத்திலே தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்பொழுது ஈசாயின் வீட்டிற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கடந்து போகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி எலியாப், சம்மாப், அம்மினதாப் இவர்கள் எல்லாம் சவுலினுடைய இராணுவத்திலே, இஸ்ரவேல் இராணுவத்திலே பணிபுரிகிறார். அவர்களுடைய உயரத்தையும் பலத்தையும் சாமுவேல் பார்க்கிறார். ஆகையினாலே கர்த்தர் சொன்னார், நீ மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அந்த இருதயத்திற்கு ஏற்ற தாவீதை அரசனாக கர்த்தர் மாற்றுகிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் இரண்டாவது ராஜாவாக அரியணையில் அமர தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். தாவீது அரசன் சொல்லுகிறான், என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். தேவன் நம்மை ஆராயக்கூடியவராக இருக்கிறார். யோபு பக்தன் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லுகிற போது, என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறவர் அல்லவோ, என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறவர் அல்லவோ. யாராவது நடையை எண்ண முடியுமா? தேவனால் எண்ண முடியும். சங்கீத புஸ்தகம் 44வது சங்கீதம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 44வது சங்கீதம் 21வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், வாசிக்கலாம். தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். அந்தரங்க பாவம், வெளியரங்கமான பாவம், இரண்டு பாவம் இருக்கிறது. அந்தரங்க பாவம், வெளியரங்க பாவம். ஒரு மனிதன் என்ன நினைத்துக் கொள்ளுகிறார்? தேவன் நம்முடைய அந்தரங்கத்தை அறிய முடியாது என்று நினைத்துக் கொள்ளுகிறார். கர்த்தர் நம்முடைய அந்தரங்கத்தை அறியக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய மனதிற்குள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் அறியக்கூடியவராக இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் திறந்த இருதயத்தோடு இருப்போம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மறைவாக நாம் எங்கேயும் செல்லவே முடியாது. கர்த்தரிடத்தில் பொய் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய அந்தரங்க காரியங்கள், வீட்டிலே நல்ல பிள்ளையை போல நடிப்போம், சபையிலே நல்லவர்களை போல நடிப்போம், சமுதாயத்திற்கு நல்லவர்களை போல வேஷமிடுவோம். ஆனால் நம்முடைய அந்தரங்க காரியமோ அழுக்கும் சாக்கடையுமாயிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. தேவன் அறிந்திருக்கிறாரே. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமா இருக்க. பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்க. மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ. மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ. பாதாளம் அழிவு கர்த்தருடைய பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்க. இருதயம், மனிதனுடைய இருதயம்
அதிக பிரதிஷ்டமாய் இருக்கும் அல்லவோ. பாதாளம் அதே தேவன் அறிந்திருப்பாரே, ஆனால் மனுஷனுடைய இருதயம் மாத்திரம், அதை அறிந்து கொள்வது மாத்திரம், சிந்தனைகளை அறிகிறார். சீமோன் தன்னுடைய வீட்டிற்கு இயேசுவை சீஷர்களை விருந்துக்கு அழைத்திருந்தார். அவ்வீட்டில் இயேசு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட பாவியான ஸ்திரீ நலதம் என்னும் உத்தம தைலத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் சிரசில் வைத்தால் வீடு முழுவதும் நறுமணத்தால் நிறைந்தது. கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைத்து தலைமயிரினால் சுத்தம் செய்தாள். சீமோன் தன் இருதயத்திலே பேசிக் கொண்டான், பாவியான ஸ்திரீ தொடுகிறதற்கு அனுமதிக்கிறாரே. சீமோனை சீமோனை வீட்டிற்கு வந்தேன், என் தலைக்கு எண்ணெய் வைக்கவில்லை, எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை, இவள் என் பாதத்தை ஓயாமல் முத்தம் கொடுக்கிறாள், இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவன் மன்னிக்க தயவு பெருத்தவராய் இருக்கிறார். தேவன் மன்னிக்க தயவு பெருத்தவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, பாதாளம், அழிவு அவருடைய பார்வைக்கு பிரதிஷ்டமாய் இருக்க மனிதனுடைய இருதயம் அதிக பிரதிஷ்டம் அல்லவோ. தேவன் நம்முடைய நினைவுகளை அறிகிறார். தேவன் நம்முடைய சிந்தனைகளை அறிகிறார். அதே சங்கீதம் 139 சங்கீதம், அதே 139 சங்கீதத்திலே, அதே 139 சங்கீதத்திலே முதல் 3 வசனங்களை வாசித்து பார்ப்போமேயானால், அதே 139 சங்கீதம் முதல் 3 வசனங்களை வாசித்து பார்ப்போமேயானால் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தாவீது அரசன் சொல்கிறார், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நம்முடைய உட்கார்தலையும் நம்முடைய எழுந்திருக்கிறதலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் எங்கே சென்று வந்தோம் என்பது தேவனுக்கு தெரியும். எங்கே உட்கார்ந்தோம் என்பது தேவனுக்கு தெரியும். பாவிகளுடைய வழியில் நில்லாதே என்று முதல் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் உட்கார்தலை என் எழுந்திருக்கலை அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை அறிகிறீர். என்னை அறிந்திருக்கிறீர். என் சிந்தனைகளை அறிகிறீர். என் நினைவுகளை அறிகிறீர்.
நான் எங்கே சென்று வந்தேன் என்பதை நீர் அறிகிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் அறிந்திருக்கிறீர். தூசியை உதறிவிட்டு மரித்தோரிலிருந்து எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. நீ எங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்திருப்பாயே, ஆனால் இந்த நாளில் கர்த்தர் எச்சரிக்கிறார், எழுந்திரு. அந்த இடத்தில் உனக்கு வேலை இல்லை. உன்னுடைய ஐக்கியம் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். உன்னுடைய ஃபெலோஷிப் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், எவரோடு பேச வேண்டும், எவரோடு நாம் சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆவிக்குரியவன் நன்றாக அறிந்திருக்கிறான். ஆவிக்குரிய அறிவு நமக்கு அவசிய தேவையாய் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஆவிக்குரிய அறிவு நமக்கு அவசிய தேவையாய் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிற போது, உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை அறிகிற அறிவு உங்களுக்கு வேண்டும் என்பதற்காய் ஜெபம் செய்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, என்னை குறித்த தேவ சித்தம் என்ன என்பது எனக்கு தெரியும். உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களை அழைத்தவர் கர்த்தர், உங்களை தெரிந்தெடுத்தவர் கர்த்தர், உங்களை பரிசுத்தப்படுத்தினவர் கர்த்தர், அவருடைய சுய ரத்தத்தினால் கழுவினவர் கர்த்தர். என்னை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுங்கள். என்னை அறிந்திருக்கிறேன், என் சிந்தனைகளை அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். தேவனுடைய வழியில் நடக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் திசை மாறி சென்றிருப்போமேயானால் சாத்தான் நம்மை திசை திருப்பக்கூடியவனாக இருக்கிறான். நேர் வழி, நமக்கு தேவன் வகுத்து வைத்திருக்கிற வழி நேர் வழி, குறுக்கு வழி அல்ல. என் வழிகள் எல்லாம் நமக்கு தெரியும். பாதாளமும் அழிவும் தேவனுடைய பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்க, மனுஷனுடைய இருதயம் மாத்திரம் கர்த்தர் அறியாமல் இருப்பாரோ? நீதிமொழிகள் 15:11 சாலமோன் ஞானி சொல்லுகிறார், பாதாளம் தேவனுடைய பார்வைக்கு வெளிப்படையாய் இருக்க, அதை தேவன் அறிந்திருக்க, உன் இருதயத்தை தேவன் அறியாமல் இருப்பாரோ? உன் எண்ணங்களை தேவன் அறியாமல் இருப்பாரோ? உன் சிந்தனைகளை தேவன் அறியாமல் இருப்பாரோ? எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எரேமியா இப்படி சொல்லுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். அதிலே வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா எப்படி சொல்லுகிறார்? கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். போதும்.
என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறேன். இங்கே எரேமியா தீர்க்கன் சொல்கிறார், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். இதை உணர்கிறீர்களா விசுவாசிகளே? தேவன் என்னை அறிந்திருக்கிறார், என்னை காண்கிறார் என்பதை உணர்கிறீர்களா? கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா? கர்த்தர் நம்மை காண்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. ஆகையினாலே தான் எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். தேவ சமூகத்திலே சொல்லுவோம், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை காண்கிறவர் என்று ஆகார் பெயரிட்டார். அவள் வனாந்தரத்திலே சென்று கொண்டிருக்கிறாள். பிள்ளை தாகத்தினால் உயிர் போக துடித்துக் கொண்டிருக்கிறது. அம்பு எரிகிற தூரத்திலே பிள்ளையை கிடத்தி விட்டு அவள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். கர்த்தர் வனாந்தரத்திலே ஒரு துறவை உண்டு பண்ணினார். அவர் சொன்னால், நீர் என்னை காண்கிற தேவன். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வாயிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்பாகவே உனக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தானியேலே, பிரியமான புருஷனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க வந்தே. நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நோய்திமான் கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என்னை காண்கிறேன், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறேன். நீர் என்னை காண்கிற தேவன். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம், அதிலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும்
ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் செய்கைகளின் பலனுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் அவனவன் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். இருதயங்களை கர்த்தர் ஆராய்கிறார், உள்ளந்திரியங்களை கர்த்தர் சோதித்து அறிகிறார். எதற்காக? அவனவன் வழிகளுக்கு தக்கதையும் செய்கைகளின் தக்கதையும் கொடுக்கும்படிக்கு. அவனவன் வழிகளுக்கு தக்கதையும் செய்கைகளின் பலனுக்கு தக்கதையும் கொடுக்கும்படிக்கு. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். எல்லாரையும் ஒரே விதமாய் ஆசீர்வதித்து விடுகிறவர் அல்ல. அவனவன் வழிக்கு தக்கதையும் செய்கைகளுக்கு தக்கதை. நம்முடைய செயல்பாடுகளை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். நம்முடைய வழிகளை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். ஒவ்வொருவனும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். இருதயங்களை கர்த்தர் எதற்காய் ஆராய்கிறார்? உள்ளந்திரியங்களை எதற்காய் கர்த்தர் சோதித்து அறிகிறார்? அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் தக்க பலனை கொடுக்கும்படி. போவாஸ் சொன்னான் ரூத்தை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. அவள் வாழ்க்கை இழந்தவளாய் இருந்தால், ஆனால் போவாஸ் அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தான். அவளுக்கு அவளுடைய நற்கிரியை மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். உன் செயலை கர்த்தர் கவனிக்கிறார். உன் செய்கையை கர்த்தர் கவனிக்கிறார். அவனவன் வழிக்கும் செய்கைக்கும் தக்க பலன். நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும். குழியை வெட்டினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுக்கிறான். கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று வேதம் சொல்லும். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. என்ன கர்த்தர் ஒரு வழியில் நடத்துவார், உங்களை கர்த்தர் ஒரு வழியில் நடத்துவார். ஆனால் நாம் போய் சேருகிற இடம் ஒன்றுதான். நம்முடைய லக்கு என்ன? நம்முடைய லக்கு என்ன? கிறிஸ்துவை அடைய வேண்டும். கிறிஸ்து நம்முடைய லக்கு.
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், பின்னானவைகளை மறந்து விடுங்கள். அவைகள் நடந்து முடிந்த காரியங்கள். தேவன் அதை எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டார். முன்னானவைகளை நோக்கி நாம் தொடருவோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். தேவனுக்காக ஏதாவது செய்ய முயற்சி செய்வோம். இயேசு சொல்கிறார், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தருக்காக ஊழியம் செய்வோமேயானால் இந்த பூலோகத்திலோ கர்த்தர் நமக்கு நன்மை கொடுப்பார், பரலோகத்திலும் கர்த்தர் நமக்கு நன்மை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். கர்த்தருக்காக ஊழியம் செய்யவே, ஏதாவது செய்யவே, ஏதாவது செய்யவே, அவனவன் கிரியைக்கும் அவனவன் வலிக்கும் அவனவன் செய்கைகளுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிற தேவன் நம்முடைய வழிகளுக்கு தக்கதை கொடுப்பார். நம்முடைய செயல்பாடுகளுக்கு தக்கதை கொடுப்பார். பிரதிபலன் உண்டு நிச்சயமாய். நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கட்டும். கிறிஸ்துவின் நாளிலே தான் தெரியும். என்ன தெரியும்? இயேசு கிரீடத்தை வைத்து தலையிலே சூட்டுவார். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சாலமோன் அரசனின் ஜெபம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கலாம். உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில், தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு, உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு, உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரன் இருதயத்தை அறிந்தவரானதால், தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால், நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே, ஏன் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. அவனவன் வழிகளுக்கு தக்கதாய் நீர் பலன் அளிப்பீராக. சாலமோனுடைய ஜெபம், அவனவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர் அல்லவா? இருதயத்தை அறிந்திருக்கிறீரே, அவனவன் வழிகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. செய்கைக்கு தக்க பலனை அளிக்கிறவர், ரிவார்ட். வேலைக்கு தக்க கூலி அளிக்கிறவர். நம்முடைய செயல்பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய செய்கைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் நடக்கிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மகனே, அவ்வழியே செல்லாதே என்றுதான் தேவன் சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த முடியும். நீ மீறி அவ்வழியில் செல்வாயே
ஆனால் அந்த பாதை எதில் கொண்டு போய் உன்னை விடும்? அது நிச்சயமாய் அழிவில் தான் கொண்டு போய் விடும். தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அழிக்க அல்ல. தேவன் தம்முடைய குமாரனை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார்? அவர் மூலமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அவர் நன்மை செய்கிறவராய் பட்டணந்தோறும் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்தார். இருதயத்தை ஆராய்ந்திருக்கிற கர்த்தரே, அவனவன் வழிகளுக்கு தக்கதை தாரும். அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலனளிப்பீராக. பலன் கொடு. அவனவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற பலனை கொடு. அவனவனுடைய வழிகளுக்கு ஏற்ற பலனை கொடு. செய்கைக்கு தக்க பலனை கொடு. எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம், அதிலே 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. நீர் துன்மார்க்கர்களுக்கு நீதியை சரி கட்டுவதை காண்பேனாக. காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். என்னுடைய காரியத்தை உம்முடைய கரத்தில் கொடுத்து விட்டேன். என்னுடைய வழக்கை உம்மிடத்தில் கொடுத்து விட்டேன். நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளந்திரியங்களை இருதயங்களை பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீதிமானை கர்த்தர் சோதிக்கிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானை கர்த்தர் சோதிக்கிறார். துன்மார்க்கனையும் கொடுமையின் மேல் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. நீதிமானை சோதித்தறிந்து உள்ள திரியங்களை இருதயம் பார்க்கிற சேனைகளை கர்த்தாவே, நீ துன்மார்க்கனுக்கு நீதியை சரி கட்டுவதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். நீ யுத்தம் செய்யாதே. உனக்காக யுத்தம் செய்ய ஒருவர் உண்டு, அவர் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். யாக்கோபு ஏசாவை சந்திக்கதற்கு முன்பாக திரளான தேவ தூதர்களுடைய கூட்டத்தை சந்தித்தார். என்கரேஜ், அவனை பலப்படுத்துவதற்காக ஒரு தேவ சேனையை கர்த்தர் அனுப்பினார். ஏனென்றால் அவன் பயந்து கொண்டிருக்கிறான். ஏசாவுக்காய் பயந்து கொண்டிருக்கிறான். நம்மை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு. நமக்காய் யுத்தம் செய்கிறவர் ஒருவர் உண்டு. நமக்காய் பரிந்து பேசுகிறவர் ஒருவர் உண்டு. நம்முடைய காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போம். நம்முடைய வேலைகளை கர்த்தருடைய கரத்தில் நாம் கொடுப்போம். நமக்காக செயலாற்றுகிற கர்த்தர் இருக்கிற போது நாம் ஏன் செயல்பட வேண்டும்? துன்மார்க்கனுக்கு நீதியை சரி கட்டுவதை நான் காண்பேனாக. என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது பார்சத்தில் 10,000 பேர் நின்றாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பேன்.
91 சங்கீதத்திலே மோசே சொல்கிறார், நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனை கொடுமையில் பிரியமுள்ளவன் மேல் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. உம்முடைய கரத்தில் காரியத்தை கொடுத்து விட்டேன். சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக செயல்படுகிறவர் ஒருவன் உண்டு. நான் செயலாற்றுகிற தேவனை பெற்றுள்ளேன். ஒரு மரத்தையோ ஒரு களிமண்ணையோ ஒரு கல்லையோ நான் ஆராதிக்கவில்லை. நான் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வழக்கை இடத்தில் சாட்டிவிட்டேன். துன்மார்க்கனுக்கு வரும் காரியத்தை நான் காண்பேன். நீர் நீதியை சரி கட்டுகிற தேவன். நீர் நீதியை சரி கட்டுகிற தேவன். நமக்கு ஒரு ஜட்ஜு உண்டு, நமக்கு ஒரு லாயர் உண்டு, நமக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. பிள்ளைகளே, பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீதிபரர் இயேசு. நாம் ஒரு வழக்கறிஞரை பெற்றிருக்கிறோம். அவர் இயேசு. நம்முடைய வழக்கை இயேசுவினிடத்தில் கொடுத்து விடுவோம். இயேசு நமக்காய் பிதாவினிடத்தில் வழக்காடுவார். நீதியை பெற்றுத் தருவார். நீதியை பெற்றுத் தருவார். நாம செயல்பட ஆரம்பித்தால் கர்த்தர் விட்டுருவார். போ மகனே போ, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ. யாரெல்லாம் தங்களுடைய காரியங்களை தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குமேயானால் அந்த காரியங்களை யாரெல்லாம் கர்த்தருடைய கருத்து கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் செயலாற்றுவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். என்னுடைய பலத்தினாலே அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா. 7 ஆண்டுகள் மீதியானியர்களுடைய கைகளிலே சிறைப்பட்டு கிடந்தார். கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். நான் சின்ன கோத்திரம், நான் இருக்கிறதுலே சிறியவன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னோடு வருகிறவர் நான் அல்லவா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனம். தாவீது அரசன் இப்படி சொல்லுகிறார், வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதில் 17வது வசனம். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிவேன். போதும். என் தேவனே, என் இருதயத்தை சோதித்து என் உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இருதயத்தை சோதிக்கிறவர் உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறவர். உத்தமனும் சன்மார்க்கனும்
15வது சங்கீதம் என்று நான் நினைக்கிறேன். வாசிக்கலாம். 15வது சங்கீதம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் தேவனுடைய வாசஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை உத்தமனாய் நடந்து நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். தேவன் உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு வரும் சோதனைகள் அநேகமாய் இருக்கும். அவைகளில் இருந்து எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுதலையாக்குவார். உத்தமரின் நாட்களை அறிந்திருக்கிறார், அவர்களுடைய முடிவு சமாதானம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லுகிறார். தொண்ணூத்தொன்பதாவது வயதில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 99வது வயதிலே ஆபிரகாமுக்கு ஒரு உற்சாகப்படுத்தும் வார்த்தை அவனுக்கு தேவைப்பட்டதாய் இருந்தது. ஏனென்றால் 100வது வயதிலே கர்த்தர் ஒரு ஆண் குழந்தை ஈசாக்கை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினார். கடற்கரை மணலை எண்ணக்கூடுமோ கூடாத ஆண்டவரே, அதை போல உன் சந்ததி இருக்கும். நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமோ கூடாத ஆண்டவரே, அதை போல உன் சந்ததி இருக்கும். அவனிடத்தில் தேவன் எதிர்பார்த்தது உத்தம குணம். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தால் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பிரயர், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், இடைப்பட்டு கொண்டிருந்தான். என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். உத்தம குணத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 17வது அதிகாரத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம், அதிலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும். இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். வெள்ளியை குகை சோதிக்கும், பொன்னை புடம் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர். இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர். என் இருதயத்தை சோதித்து என் உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கு என்பதை நான் அறிவேன். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? கர்த்தருடைய பார்வையில் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் தோற்றங்களை அறிகிறவர், நம்முடைய சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 26வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 26வது சங்கீதத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளலாம். அதிலே 26வது சங்கீதத்திலே 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், உத்தமத்திலே நடக்கிறேன், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்.
நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்துப் பாரும். கர்த்தாவே என்னை பரிசுத்து என்னை சோதித்துப் பார். என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். என் உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் புடமிட்டு பார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்தில் நடக்கிறேன். என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்தில் நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. பிராங்கா சொல்ற, தைரியமா சொல்ற, என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்தில் நடக்கிறேன். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்தில் நடக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியுமா? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் உத்தமத்தில் நடக்கிறேன். 99 வயதிலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, இருதயத்தை சோதித்து என் உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். எசேக்கியேல் 11:5 வாசிக்கலாம். எசேக்கியேல் 11:5. எசேக்கியேல் 11:5. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்கினார். அவர் என்னை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு. உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன். உங்களுடைய மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன். நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு. சீரிய ராஜாவுக்கு ஒரே குழப்பம். ஏன் எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அவ்வப்போது ஆலோசனை சொல்லி அறிவுறுத்தி சீரிய படை இருக்கும் இடத்தை சொல்லிவிடுவார். இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்பட்டது. அவன் தன் அதிகாரிகளோடு பேசிக்கொண்டான். யாரு ராஜாவுக்கு சொல்றது? அப்பொழுது ஒரு படை வீரன் சொன்னான் சீரிய ராஜாவை பார்த்து, ராஜாவே, உம்முடைய பள்ளி அறையில் உன் மனைவியோடு பேசுகிறதை சொல்லுகிறதற்கு இஸ்ரவேல் தீர்க்கதரிசியில் எலிசா என்கின்ற தீர்க்கதரிசி இருக்கிறார். நம்ம என்ன வீட்டுல பேசுறோன்றது கூட கர்த்தருக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் மனதில் எழும்புகிறதை அறிவேன். நீங்கள் இப்படி பேசுகிறது என்ன? யோபுவிலே வாசிக்கிறோம், என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால். மனம் ரகசியமாய் மயக்கப்படும். மனம் என்ன செய்யும்? ரகசியமாய் மயக்கப்படும். யோபு சொல்கிறான், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தது உண்டானால்.
அதனால தான் கடையெல்லாம் பூட்டி கிடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கணவர்மார்களுடைய பாடெல்லாம் திண்டாட்டம், பர்ஸெல்லாம் காலி ஆயிடும், பார்க்கறதெல்லாம் வாங்கணும். இருக்கலம்மா, எதையாவது வாங்கிட்டு போங்க, ஏதாவது ஒன்றா வாங்கிடு, மனசுல போடுறதெல்லாம் வாங்கிடு. என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தது உண்டானால் என்று யோபு சொல்லுகிறார். உங்கள் மனதில் எழும்புகிறதை அறிவேன். நீதிமொழிகள் 11:20, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:20 சாலமோன் ஞானி இப்படி சொல்லுகிறார். 11வது அதிகாரம் அதிலே 20வது வசனத்தை வாசிக்கலாம். மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ கர்த்தருக்கு பிரியமானவர்கள். மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். மாறுபாடான இருதயம் என்றால் என்ன? இருமனம் உள்ளவர்கள். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான், கர்த்தரிடத்திலிருந்து ஏதாகிலும் பெறலாம் என்று நினையாமல் இருப்பானாக. டபுள் மைண்ட், ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால். உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும். அது கூடாத காரியம், முடியாத காரியம். ஒருமுறை பரம ஈவை ருசி பார்த்தும் பின்மாறி போனவர்கள் மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார். பேதுருடைய வாழ்க்கையில் வந்தது பின்மாற்றம். இந்த நாளில் இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சபைக்கு தூரமாய் இருக்கிறீர்கள், இயேசு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். நீ நொந்து வெந்திருக்கிறாய், வேலை வாய்ப்பில்லையே என்று கதிகலங்கி இருக்கிறாய், என்ன நடக்க போகிறதோ என்று தெரியாத ஒரு ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கையில் பணம் இல்லாததினால் நீ மிகவும் துக்கத்தோடு இருக்கிறாய். பயப்படாதே, உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இந்த சூழ்நிலைகள் மாறும். இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும். இயேசுவை பிடித்துக் கொள், மண்டியிட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தாவே, இந்த சூழ்நிலைகளை மாற்றும் என்று குடும்பமாய் ஜெபியுங்கள். பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலை உலகம் முழுவதும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் மாத்திரம் அல்ல, பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பஞ்ச காலத்தில் உன்னை போஷிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவன் அருகில் இருக்கிறார், இயேசுவன் கூடவே இருக்கிறார், இயேசுவன் பக்கத்தில் இருக்கிறார். நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய். நீ வீட்டிலிருந்து ஆராதி, முழங்கால் படியிட்டு குடும்பமாய் ஆராதி, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. சூழ்நிலைகளை மாற்றும் என்று கெஞ்சு மன்றாடு. மாறுபாடான இருதயம் வேண்டாம். நீ சோர்ந்து போய் இருப்பாய், ஆனால் கர்த்தர் உற்சாகம் எடுத்துக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். தேவன் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்காமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதை பார்த்து பயப்படாதே. ஒருவேளை நீ பலகீனப்பட்டு இருக்கலாம், ஐயோ என்று நினைக்கலாம்.
உன்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32வது வசனம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமான்களோடு கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமானோடு கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. மாறுபாடுள்ள இதயமுள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உத்தம மார்க்கத்தார் கர்த்தருக்கு பிரியம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமானோடு கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு செய்ய போவதை மறைப்பேனோ, சோதோமை அழிக்க போகிறேன். அங்கே ஒரு நீதிமான் இருந்தான். பேதுருவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், நாள்தோறும் சோதோம் கொமரோ ஜனங்களின் அக்கிரமத்தை கண்டும் கேட்டும் நீதிமானாகிய தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டவனாகிய லோத்தை கர்த்தர் ரட்சித்திருக்க அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் அவனுடைய கையையும் அவனுடைய மனைவியுடைய கை 2 பெண் பிள்ளைகளுடைய கையில் தூக்கி வெளியே கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே விட்டார். ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீ மண்டியிட்டு ஜெபிக்கிற போது சோர்ந்து போகாதே. எல்லாம் மாறி போகும். எல்லாம் மாறி போகும். உலகம் உங்களை பகைத்தால் அது பகைக்கிறதற்கு முன்பாக என்னை பகைத்தது என்று அறியுங்கள். யோவான் சுவிசேஷம் 7:7 என்று நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. யோவான் சுவிசேஷம் 7:7 என்று நான் நினைக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 7:7. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடி, அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியால் அது என்னை பகைக்கிறது. அது என்னை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. ஏன் அது உங்களை பகைக்க போகிறது? அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, nothing. உலகத்தின் அதிபதி சாத்தான் உன்னிடத்தில் வந்தால் நீ அப்படி சொல்ல முடியுமா? உலகத்தின் நாகரிகத்தினால் இழுக்கப்பட்டு இருக்கிறாயா? உலகத்தின் காரியங்களால் இழுக்கப்பட்டு இருக்கிறாயா? இயேசு கடிந்து கொள்ளுகிறார். உலகம் வேண்டாம், நாகரிகம் வேண்டாம், இயேசு எனக்கு போதும். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாம் இயேசு. எனக்கு எல்லாம் இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை நோக்கி நீ ஓடு. ஒருவனும் அழிந்து போகாமலே, ராஜ்யம் வர வேண்டும் தப்பாமலே. கர்த்தர் இயேசு இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இரட்சகர் இயேசு பூமிக்கு வராதபடி உலகத்தை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். உலகத்தின் பாவத்தை இயேசு சுமந்தார். மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. உலகத்தின் பாவம், அத்துமீறல், இயேசு கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதின் காரணம். இதனால் உலகம் இன்று தர்ம சங்கடத்தில், கொரோனா என்ற வியாதியில் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. இயேசு சுதந்திரம் கொடுத்தார். இந்த உலகத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
நமக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் உண்டு. அவர்களோடு ஜெபிப்பது ஒரு மகிழ்ச்சி, அவர்களோடு வேத காரியங்களை பகிர்ந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சி, அவர்களோடு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது ஒரு மகிழ்ச்சி, அவர்களோடு புத்தாண்டை அனுசரிப்பது ஒரு மகிழ்ச்சி, அவர்களோடு ஐக்கியம் கொள்வது ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய ஐக்கியம் ஆவிக்குரியவர்களோடு. இயேசு சொல்கிறார், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள், ஹாப்பி, மகிழ்ச்சியாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ரிவார்ட் இயேசு வெகுமதியை வைத்திருக்கிறார். கலங்காதே, திகையாதே என்று கர்த்தர் சொல்கிறார். மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு சொல்கிறார். உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். ஒரு பாஸ்டர் உங்களிடத்தில் ஒரு வேலையை நான் கொடுக்கிறேன், கொடுத்துவிட்டு உங்களை கவனிக்காதபடி, உங்களிடத்தில் விசாரிக்காதபடி விட்டு விடுவது நல்ல காரியமா? என்ன செய்கிறீர்கள், இந்த நாளிலே நீங்கள் என்ன வேலை செய்தீர்கள், தேவனுக்காய் என்ன செய்தீர்கள் என்று விசாரிப்பது என்னுடைய கடமை அல்லவா? இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு மறுரூபமாக்கி வானத்துக்கு சிங்காசனத்திலே போய் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அப்பொழுது தன்னுடைய கையை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 101 சொல்லி நான் முடிச்சிடறேன், சமயமாகிவிட்டது. சங்கீதம் 101:4 தாவீது அரசன் என்ன சொல்கிறார்னு பார்க்கலாம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியில் வேகமாய் நடப்பேன், உத்தமமான வழியில் வேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன். என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது, அது என்னை பற்றாது. உத்தமமான வழியிலே வேகமாயின அடுத்த வசனம், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். உத்தமமான வழியில் வேகமாய் நடப்பேன், உத்தமமான வழியில் வேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், அங்கே சூலமத்தியார் அங்கே மணவாளனை சந்திக்க அவள் தோட்டத்திலே காத்திருந்தாள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன். உத்தமமான வழியில் வேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன். உம்முடைய வருகைக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டின் வாசற்படியில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீர் என் வீட்டிற்கு வர வேண்டும். என்னுடைய இருதயத்தை நீர் ஆள வேண்டும். என் இருதயமாய் கோயிலிலே நீர் குடிகொள்ள வேண்டும். என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். யாக்கோபு சொன்னான், என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை போகவிடு. யாக்கோபை பொழுது விடுகிறது, என்னை போகவிடு. தேவன் தொடை சந்தை தொட்டார். இனிமேல் நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். தேசமே தேவனிடத்தில் மனம் திரும்பு. உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்க நீர் பொல்லாத வழிகளில் நடந்தாய். உத்தமமான வழியில் வேகமாய் நீ நடக்கவில்லை. கர்த்தருடைய பிரசன்னத்தை அலட்சியப்படுத்தினாய். தேவனுடைய காரியத்தில் உண்மையற்றவனாய் நடந்து கொண்டாய். எப்பொழுது என்னிடத்தில் வருவி.
என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டிற்கு நான் உண்மையாய் இருப்பேன். என் குடும்பத்திற்கு நான் உண்மையாய் இருப்பேன். என் மனைவிக்கு நான் உண்மையாய் இருப்பேன். என் சபைக்கு நான் உண்மையாய் இருப்பேன். என்னுடைய போதகருக்கு நான் உண்மையாய் இருப்பேன். மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தானே தாழ்த்தினார். இயேசு மரணபரியந்தமோ கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாய் இருந்தார், உண்மையுள்ள பிள்ளையாய் இருந்தார். நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி நீர் என்னை மகிமைப்படுத்தும். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். பலி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். உம்முடைய வேதத்தை புறக்கணிக்கிற வெறுக்கிற அகங்காரங்களின் நிமித்தம் என் கண்களில் நீர்த்தாரை ஓடுகிறது என்று சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் சொல்லுகிறார். உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி என்று 119 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அநேகம் ஆயிரம் பொன்னையும் வெள்ளியும் பார்க்கிலும் நீர் கொடுத்த வேதமே நலம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் 119 சங்கீதத்தில். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ உயர்வோ தாழ்வோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. நான் இடம் அளிப்பதில்லை. மாறுபாடான இருதயம் என்னை அகல வேண்டும். பொல்லாதவர்களை அறிய மாட்டேன். எல்லாரும் எழுந்திருக்கலாம். Persons of God, glorify the name of Jesus. Rabashia kantana shikadara bala durabana shigarabala shandana ragadani ankara baushiyala buduna baludunkaranara shingadana bauguduni ankana baushala baduri ankana rabala baushala shandara labaduni ankara baushiyandana rigadara bala shabara bala o randani ankara bala shabara bala baushiyala baushala. Oh, praise in Jesus' name. Praise in Jesus' name. Praise in Jesus' name. கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஓ ரபானியா ஷி அந்தர லகர பௌஷனா சந்தர பௌஷியந்தர பௌஷல பதுரா பலா ஓ ரியாந்தன ரிகர பௌஷியங்கர பௌஷல பதுரா பலா.
நோய்களை நீக்கினாரே, படுகொலையினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலையினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தாரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே. பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், வீட்டின் நன்மையாலே. நிரம்பிட வந்து நிற்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. அலங்கா வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நிரம்பிட வந்து நிற்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் அடிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, 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 கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. Jesus. Thank you, அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர்
எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை 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 மேலே ஆவியானவர் எனக்குள்ளே எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே இதன் மூலமாக தேவன் தரும் பலனே அருள்களின் மூலமாக தேவன் தரும் பலனே அருள்களின் மூலமாக தேவன் தரும் பலனே. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிகிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறவர். இதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலை எழுந்திருக்கிறதலை அறிந்திருக்கிறீர். என் வழக்கை மடத்தில் சாட்டி விட்டேன். நீர் என்னை காண்கிறவர், என் இருதயத்தை அறிகிறவர். எரேமியா சொல்கிறார், என் வழக்கை மடத்தில் சாட்டி விட்டேன். துன்மார்க்கருக்கும் வரும் காரியத்தை நான் பார்ப்பேனாக, என் வழக்கை மடத்தில் சாட்டி விட்டேன். என்னை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பலிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக்கும். தேவனே, நீர் என் இருதயத்தை அறிகிறீர், என் உத்தம குணத்தில் பிரியமாயிருப்பேன். பொன்னை குகை சோதிக்கும், இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர். உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய சிந்தனைகளை அறிகிறார். மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பான, உத்தம மார்க்கத்தாரோ கர்த்தருக்கு பிரியம். இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்தின் காரியங்கள் வேண்டாம். இது நம்மை விட்டு கடந்து போகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை ஆசீர்வதிக்கும். வழி விளங்குகிறவர்களின் செய்கைகளை வெறுக்கிறேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். உத்தமமாய் வேகமாய் நடப்பேன். எப்போது என்னிடத்தில் வருவேன்? உத்தமமான வழியிலே வேகமாய் நடப்பேன். எப்போது என்னிடத்தில் வருவேன்? இயேசுவே, ஜனங்களின் பாவங்களை மன்னியும். ஜனங்கள் இன்று பொருளாதாரத்திற்காய், உணவுக்காய்
மிகவும் உலகம் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுவின் அன்பு மனுக்குலத்தின் மேல் கடந்து வருவதால் ஒரு விசை பிள்ளைகளை நினைந்தார். நினைவே ஜனங்களின் ஜெபத்தை கேட்டு அவர்களை மன்னித்தீரே. அமெரிக்காவுக்காய், பிரான்ஸுக்காக, இத்தாலிக்காய், ஜெர்மனுக்காய், ஸ்பெயினுக்காய், அரபு தேசங்களுக்காய், ஒவ்வொருவரும் மேலும் விழுந்திருக்கிற இந்திய தேசத்துக்காய், பாரத தேசத்துக்காய் கர்த்தாவே திறப்பில் நின்று போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த கொரோனா வியாதியை எங்களுடைய மனுக்குலத்திலிருந்து அப்புறப்படுத்தும், அதை பாதாளத்தில் மிதித்து போடும். உலக சமாதானம் உலகம் முழுவதும் தேவனுடைய சமாதானத்தினால் நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும், உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைந்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.